இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். நான் இந்த அமைதியாய் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இத்தனை தெரிந்தும் இத்தனை அறிந்தும், லாசரு மரித்து போனதை அறிந்தும், வியாதியாய் இருக்கிறதை அறிந்தும், ஆண்டவர் அமைதியாய் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இது தேவனுடைய குமாரன் மகிமைப்பட போகிறார். இந்த பிரச்சனையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். இந்த சூழ்நிலையின் மூலமாய் அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த பிரச்சனையின் மூலமாய் உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது. ஒரு மன மாற்றம் உண்டாக போகிறது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இது தீமைக்காக வந்தது அல்ல. இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த வியாதி, இந்த பிரச்சனை கண்டிப்பாக வேற எதுக்காகவும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமை அநேகருக்கு மகிமைப்படும்படியாகத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த விஷயத்துல ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஒரு வயதான ஒரு பாட்டிக்கு ஒரு திருச்சபையில 100% 100% ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒரு பாட்டிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு பாட்டிக்கு கொடுத்துட்டு அந்த அவார்டை கையில் வாங்கும்போது அவங்களுடைய கையெல்லாம் அப்படியே ரொம்ப சிவரிங் ஆகுது. அந்த பாஸ்டர் சொல்றாரு, இத்தனை நாள் இந்த விசுவாசியை பார்க்குறேன், அவங்க யார்கிட்டையும் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அவங்க வீட்டில் இருக்கிற கணவனார் சாட்சி சொல்றாரு, எல்லாரும் எல்லா சாட்சியும் சொல்றாங்க, அவ்வளோ 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 எல்லாத்துலேயும். ஆனால் இந்த பாட்டி மட்டும் அந்த அவார்டை கையில் வாங்கிட்டு, இல்லை இந்த அவார்டுக்கு நான் சொந்தக்காரி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க பாருங்களேன், அந்த வெத்தலை பாக்கு போடும்போது ஒரு ரோஜா பாக்குன்னா இப்போ ஒரு பாக்கு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு இருந்ததுல ரொம்ப போதை மாதிரி யூஸ் பண்றது ரோஜா பாக்கு. அது சிலர் வாயில ஸ்மெல் வராமல் இருக்கிறது போடுவாங்க. ஆனால் சிலர் அந்த ரோஜா பாக்கு போடும்போது ஒரு அடிக்ஷனாகவே மாறிட்டாங்க. ஆனா இந்த அம்மா எதுக்கு அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா, இந்த வெத்தலை பாக்கு போடும்போது ரோஜா பாக்க உள்ள வச்சு ஒரு நாள்ல ஒரு 8 ரோஜா பாக்காவது போடுவாங்களாம். அப்போ ஆண்டவர் அவங்க மனசுல பேசிட்டே இருந்தாராமா, நீ இந்த விஷயத்துக்கு அடிமையா இருக்க, நீ இதை உற்று அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்களால விடவே முடியல. அப்போ அந்த அவார்டை திரும்பி சர்ச்சில் கொடுத்துட்டு, இதுக்கு நான் தகுதி உள்ளவள் அல்ல, என்னைக்கு நான் இந்த ரோஜா பாக்கு சாப்பிட்றத விடுறேனோ அன்னைக்கு நான் இதை திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா போய் உட்கார்ந்தாங்களாம் ஒரு கிராமத்தில். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றதுக்கு பாஸ் மார்க் போட்டாரு. அந்த அம்மா கோவப்படாம இருக்கிறதுக்கு கணவனார் வீட்டில் மார்க் போட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் ஒரு குறை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதான் பாடணும் அல்ல, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மகிழத்தக்கதாய் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு பர்சனலா ஆண்டவரிடத்துல போய் பேசுங்க. ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற அந்த குறைகள் மாறட்டும். ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற குறைகள் மாறட்டும். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். யோவானின் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 43வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீங்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மரியாளும் அவன் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன்
வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனுடைய லாசருடத்திலும் அன்பாயிருந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஹலோ, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இதுல ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுல என்னென்ன முக்கியத்துவப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேர், மார்த்தாள் மரியாள். இந்த மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா ஆண்டவர் நிறைய வீட்டுல எல்லாம் போய் ஆண்டவர் ஸ்டே பண்ணல. எந்த வீட்லயும் போய் ஆண்டவர் ரொம்ப பெருசா சாப்பிட்டதாகவோ உட்கார்ந்ததாகவோ நமக்கு சொல்லப்படல. ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். அப்ப மார்த்தாள் அவ சமைக்கிறதுக்காக போறாள், மரியாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்தா. இது ஒரு பெரிய சாப்டர். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த மரியாள் யார் அப்படின்னா, தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைச்சு தலைமயிரினால் பாதத்தை துடைத்தவள். ஆண்டவருடைய ஊழியத்துல ஆண்டவர் எத்தனையோ பேரை சந்திச்சாரு. அவரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற எத்தனையோ பேரை ஆண்டவர் சந்திச்சாரு. ஆனா அவரை சந்தித்ததிலேயே ரொம்ப ஒரு அப்படின்னா தன்னுடைய மனசுக்கு பிடிச்சது யார் அப்படின்னு சொன்னா இந்த மரியாள் தான். அது சாதாரணமானது அல்ல. தன்னுடைய கண்ணீர்னால ஆண்டவருடைய பாதத்தை நனைச்சு தலைமயிர வச்சு தொடச்சதுனால, ஐயோ, இந்த மகளை மாதிரி யாருமே செஞ்சதில்லப்பான்னு அன்னைக்கே ஆண்டவர் மெச்சிக்கிட்டாரு. இப்போ அவங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சார். இந்த லாசரு ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சார். இப்போ லாசரு வியாதியா இருக்கிற செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தனக்கு தலைமயிரினால் துடைத்தவர்கள், தான் நேசிக்கிறவர்கள். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, அமைதியா இருந்தார் ஆண்டவர். பின்னும் அந்த கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு கூட அவர் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அடுத்து அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். அடுத்த வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். அடுத்து இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரையாய் இருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். அடுத்த வசனம், இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாம் போவோம், வாருங்கள். ஹலோ, இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதே புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கிளம்பிட்டாரு.
கிளம்பும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம போலான்னு சொல்லும்போது ஏற்கனவே பிரச்சனை இருக்கு ஆண்டவரே அப்படின் போது ஆண்டவர் விசுவாசத்தை தூண்டி விடுறாரு. அதுக்கப்புறம் லாசருவை பார்க்க போறோம், அவன் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் தூங்கிட்டு இருக்கானா எந்திரிச்சுவான் அப்படின்றாங்க. இல்லப்பா அவன் இறந்தே போயிட்டான் அப்படின்றாரு. இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே திதிமு எனப்பட்ட தோமா, அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்தார்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, இந்த தோமா உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மற்ற சீசர்களை நோக்கி, எப்பா இன்னைக்கு கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? நமக்கு என்ன அடி என்ன இருக்குது? நமக்கு அடி இருக்குப்பா. அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் இன்னைக்கு செத்து போறது உறுதி. ஏன் அப்படின்னு சொன்னா, வியாதியா இருக்கும்போது வீட்டுக்கு போகல, 2 நாள் இங்கே தங்கிட்டாரு. இப்ப அவன் செத்து போயிட்டான். ஏற்கனவே அந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, பிடிச்ச குடும்பம்னு தெரியும். அவங்க எல்லாம் என்ன ஆண்டவரை வந்து நல்லவனா பார்க்க போறாங்க, ஆண்டவர் வந்து நல்லவரா சொல்ல போறாங்க. கண்டிப்பா அவருக்கும் அடி உறுதி, நமக்கும் அடி. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் வியாதியா இருக்கும் போது அமைதியா இருந்தாரு, மரிக்கு போகும்போது அவன் ஆண்டவர் என்ன இருந்தாரு? அமைதியா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வியாதி, இந்த பிரச்சனை கண்டிப்பாக வேற எதுக்காகவும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமை அநேகருக்கு மகிமை படும்படியாகத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த விஷயத்துல ஆண்டவர் அமைதியா இருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. சீசர்கள் நினைக்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு அடி வாங்க கொடுக்கவா நீங்க அமைதியா இருந்தீங்க, பிரச்சனை பண்றதுக்கு அமைதியா இருந்தீங்க, அவன் கல்லு தூக்கி எறிகிறதுக்கு அமைதியா இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. இல்ல என்னுடைய நாமம் அநேக இடங்களிலே மகிமை படும்படியாக இந்த காரியம். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இத்தனை தெரிந்தும் இத்தனை அறிந்தும், லாசரு மரித்து போனதை அறிந்தும், வியாதியா இருக்கிறதை அறிந்தும், ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இது தேவனுடைய குமாரன் மகிமைப்பட போகிறார். இந்த பிரச்சனையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். இந்த சூழ்நிலையின் மூலமாய் அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த பிரச்சனையின் மூலமாய் உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது, ஒரு மன மாற்றம் உண்டாக போகிறது, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இது தீமைக்காக வந்தது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? சிலர் ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், கணவனாருக்காக ஜெபிக்கலாம், எதிர்காலத்திற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை காண்கிற தேவன் தானே, நீர் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா ஆண்டவரே? இந்த கண்ணீர் தெரியாம இருக்குமா ஆண்டவரே? கண்டிப்பா தெரியும்ல ஆண்டவரே. நீர் நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆண்டவரே. என்னுடைய தலைமயிரினாலே நான் தொடச்சேன்ல, என்னுடைய கண்ணீர்னால நினைச்சேன்ல. எங்களை நீங்க ரொம்ப நேசிங்க ஆண்டவரே. போன வாரம் கூட வந்து வீட்டில் சாப்பிட்டு தானே ஆண்டவரே போனீங்க. உங்களுக்கு சொல்லி அனுப்பணும் இல்ல, கரெக்டா நியூஸ் வந்துச்சு இல்ல, நீங்க கிளம்பி வந்திருக்கலாம் இல்ல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் மார்த்தாளுக்குள்ளையும் மரியாளுக்குள்ளையும் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அமைதியாவே இருந்தார். ஆண்டவர் அமைதியா இருந்தார். சீடர்களால புரிஞ்சுக்கவே முடியல, இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் நல்லவரா கெட்டவரா. இவ்வளவு கேள்விப்பட்டும் இவர் அமைதியா இருக்கிறார், இவ்வளவு பார்த்துட்டு இவர் அமைதியா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டாரு, இதிலே தேவனுடைய குமாரனும் ஹல்லேலூயா மகிமைப்பட போகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காரியத்தில் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அவர் ஒரு நாள் நிச்சயமாக அமைதியை விட்டு மாறுவார். அந்த கல்லறைக்கு முன்பாக ஆண்டவர் போய் நின்று சொல்லுகிறார், அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள், அந்த கல்லை புரட்டி போடுங்க. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே, நாருமே 4 நாள் ஆயிட்டே, 4 days 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. இப்ப பணத்துல வாசம் வந்திருக்கும், செத்து போயிட்டான்ல, இனி என்ன பண்ண போறீங்க? இதே வார்த்தை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் கேட்கலாம். இனி என்ன அற்புதம் நடக்க போகுது?
இனி உயிரோடு. அதான் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்பவே இல்லை. ஆமா ஆமா ஆமா, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என் சகோதரன் எழும்புவான். எப்ப எழும்புவான் அப்படின்னா, ஒரு நாள் நீங்க வரும்போது எழும்புவான். தன்னுடைய சகோதரன் மரித்து போனால் கூட அவங்களுடைய விசுவாசம் குறையல. ஆண்டவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல. அவன் எழுந்திருப்பான். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஜெபித்த அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. உடனே லாசரு வெளியே வந்தான். கர்த்தர் லாசரு வெளியே கொண்டு வந்தார். இன்று ஆண்டவர் அநேகரிடத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் மரித்து போனது என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள். இனி லாசரு உயிரோடு எழும்ப மாட்டான் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது. இனி அந்த காரியம் நடக்க போவதில்லை. இனி அந்த குடும்பம் ஒன்றாக போவதில்லை. இனி அந்த குடும்பத்தில் சமாதானம் வராது பாஸ்டர். நான் திரும்பவும் அந்த மாதிரி உயரத்தை அடைவது லேசான காரியம் இல்லை. நான் திரும்பி எப்படி எழும்புன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் மறுபடியும் நிற்கிறது அப்படின்றது கூடாத காரியம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் 4 நாளாகி மரித்து 4 நாளாகி நாற்றம் எடுக்கிறது என்று சொன்னாலும், லாசருவே வெளியே வா என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால், அவர் அமைதியா இராமல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால், அந்த லாசரு வெளியே வந்தது போல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் கைகளை தட்டி கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தரதை செய்வார். கர்த்தரதை செய்வார். ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். ஆமென். இதிலே அவரும் மகிமைப்பட போகிறார். குமாரன் இதிலே மகிமைப்பட போகிறார். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே இயேசு மகிமைப்பட போகிறார். இந்த பிரச்சனையிலே இயேசு மகிமைப்பட போகிறார். இந்த சூழ்நிலையிலே இயேசு மகிமைப்பட போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவருடைய அமைதி, அவருடைய தாமதம், ஆண்டவருடைய தாமதம் தீமைக்கு அல்ல. ஆண்டவருடைய தாமதம் தீமைக்கு அல்ல. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய தாமதம் தீமைக்கு அல்ல. என் பிள்ளையினுடைய விஷயத்துல உம்முடைய தாமதம் தீமைக்கு அல்ல. என் மகளுடைய விஷயத்துல உம்முடைய தாமதம் தீமைக்கு அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அந்த தாமதத்துல ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த தாமதத்துல ஒரு அற்புதம் இருக்குது. அந்த தாமதத்துல ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செய்ய போறாரு. முழு பலத்தோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அமைதியாய் இருப்பவர் அல்ல. ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் இன்று
ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய 100% ஒப்பு கொடுத்தல ஆண்டவர் என்ன பண்றாராமா? எதிர்பார்க்கிறார். 100%. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, குமாரன் அதிலே மகிமைப்படும்படியாய், உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படும்படியாய். ஆண்டவர் எவ்வளவு அமைதியா இருக்கிறாரோ அவ்வளவு கர்த்தருடைய நாமம் உங்க மூலமா என் மூலமாகவும் மகிமைப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனம். அந்தபடி அவன் போய் காவற் கூடத்திலே அவனை சிறைச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். நீங்க 6ஆம் அதிகாரம் நீங்க 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உடனே அவள் ராஜாவினிடத்திற்கு சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தலத்திலே யோவானுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருக்கிறவர்கள் நிமித்தமும் அவர்களுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவருடைய தலையை கொண்டு வரும்படி சேவகருக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடியே அவன் போய் காவற் கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவனை தலையை ஒரு தலத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தாள். அதை அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்திலே கொடுத்தாள். அவருடைய சீசர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே வைத்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய அமைதி. தனக்கு பிடித்த ஒரு சீடன், வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு முன்னே வழியை அறிவிக்கும்படியாய் வந்த சீடன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்துல வாசிச்சா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். ஆண்டவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா இந்த யோவான் ஸ்நானகன். அப்போ எல்லாவற்றிலையும் பெரியவன், தீர்க்க தரிசனத்தின்படி வந்தவன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஒரு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு டான்ஸ் பண்றா. உடனே அந்த ராஜா ஆணையிடுறார், உனக்கு இந்த ராஜ்யத்துல பாதியை நீ கேட்டா கூட உனக்கு தருவேன்னு ஆணையிடுறார். அப்புறம் டான்ஸ் ரொம்ப பிடிச்சு போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் யோசிக்கவே இல்லை. அந்த பொண்ணு என்ன கேட்குதா அப்படின்னு சொன்னா, எனக்கு யோவான் ஸ்நானகனுடைய தலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். யாருன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அது ஒரு இந்த ராஜாவினிடத்துல ஒரு கள்ள உறவு போயிட்டு இருக்குது. அதை குறித்து இந்த மனுஷன் கண்டிச்சு பேசுறாரு, கண்டிச்சு உணர்த்துறாரு. அதனால அந்த கசப்பை மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலை, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். எப்படி கர்த்தர் இப்படி அனுமதிக்கலாம்? எப்படி ஆண்டவர் தான் அனுமதிக்கலாம்? அவர் ஒரு ஊழியக்காரர், ஆண்டவருக்கு முன்னோடியாய் வந்தவர். சரி, அவர் மரணம் எப்படி வேணாலும் சம்பவிச்சுக்கலாமே, எப்படி வேணாலும் ஆண்டவர் எடுத்துக்கலாமே. இப்படி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடின உடனே ஒரு தலையை கேட்பாங்க. உடனே அவ்வளவு தூரம் ஒரு ஊழியக்காரனுடைய வேல்யூ கம்மியானதா? ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படிதான் அவனுடைய தலையை வெட்டி அவனுடைய உயிர் போகணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்வி. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றிலும் அமைதியா இருந்தார். எதுவுமே. அதே போல அவங்க சொன்ன உடனே அந்த தலையை வெட்டி ஒரு தட்டில் கொண்டு வச்சுக்கிறாங்க. அதை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிச்சு. சீடர்கள் எடுத்து அடக்கம் பண்ணி விட்டாங்க. ஆண்டவர் எதுவுமே பேசல. நம்மளா இருந்தா, நம்ம அந்த சீடர்களுடைய குரூப்ல நம்ம இருந்தா நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்போம். ஆண்டவரை இத்தனை நாளும் அவர் உங்களை சேவிச்சதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை கொண்டு, யோவான் ஸ்நானகனை கொண்டு இந்த உலகத்துல என்ன ஊழியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாரோ அந்த ஊழியம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அந்த ஊழியம் இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சில இடங்களிலே ஆண்டவர் நமக்கு தீவிரமாய் ஆண்டவர் நமக்காக இறங்குவார். தீவிரமாய் ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார். தீவிரமாய் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா சில இடத்துல மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் அமைதியா இருப்பார்.
காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பார்வையில நம்ம கண்ணோட்டத்துல அந்த வேலை முடியல. ஆனா ஆண்டவருடைய கண்ணோட்டத்துல அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, finished, அவ்வளவுதான். நம்ம கண்ணோட்டத்துல அது தீமை, நம்ம கண்ணோட்டத்துல அது இழப்பு, நம்ம கண்ணோட்டத்துல அது நெகட்டிவ், நம்ம கண்ணோட்டத்துல அது பார்க்கும்போது தோல்வி. ஆனா நான் நம்புகிறேன், என்னுடைய பார்வை தேவனுடைய பார்வை அல்ல, என் வழி ஆண்டவருடைய வழி அல்ல. அவருடைய பார்வையிலே அது உத்தமமானது, அது உண்மையானது. யோவான் அந்த இடத்திலே தான் பிரசங்கம் பண்ணின, தான் சொன்ன அந்த உபதேசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய மனதில்லாமல் அதன் நிமித்தம் அவன் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். அந்த காரியம் ஆண்டவருடைய திட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது தேவ திட்டம், அது தேவனுடைய செயல்பாடு. அது அவருக்கு மட்டும்தான் அதனுடைய விளக்கம் தெரியுமே தவிர நம்ம அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நமக்கு சொல்ல முடியும், அவர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறவர். கண்டிப்பாக அதுல தீமை என்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. நம்முடைய பார்வைக்கு தீமையா இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு அது நன்மையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் அமைதியா இருப்பது இல்லை, என் தேவன் அமைதியா இருப்பதில்லை. கடலை பார்த்து ஆண்டவர் இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன தெய்வம் அவர் அமைதியா இருப்பது இல்லை. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்காய் காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே எல்லாரும் எழுமி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். என் தேவன் எனக்காக செய்து முடிக்கிறவர். அவருடைய அமைதி என் பக்கமாய் திரும்ப போகிறது. அவர் என் பக்கமாய் திரும்ப போகிறார். அவர் சீக்கிரமாய் எனக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இனி அந்த காரியத்துல அவர் அமைதியா இருக்க மாட்டார். இனி அந்த காரியத்துல ஆண்டவர் அமைதியா இருக்க முடியாது. சீக்கிரமாய் ஆண்டவர் பேசுவார், சீக்கிரமாய் ஆண்டவர் எழும்பி நிற்பார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், தேவனே நீர் அமைதியா இராதேயோ. முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம், நீர் அமைதியா இராதே. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீர் அமைதியா இருக்க வேண்டாம், நீர் அமைதியா இருக்க வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், 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 ஆமென். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். அதைத்தான் சங்கீதம் 28ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஜெபம் அதுதான். ஹல்லேலூயா. என் நீர் என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன், நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, என் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக என் கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. அமைதியாயிராதேயும், சும்மாயிராதேயும், அமைதியாயிராதேயும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எழும்பும், என்னுடைய பிள்ளை விஷயத்துல நீர் எழும்பும். சொல்லுங்க, எந்தெந்த காரியத்தை குறித்து கேட்கணுமோ ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அமைதியா இராதேயும். ஜெபிக்க ஜெபிக்க சங்கீதக்காரனுடைய ஜெபம், சங்கீதக்காரனுடைய ஜெபம் நமக்கு வரட்டும். நீர் அமைதியா இராதேயோ. ஆண்டவரே இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்களே, போதும்பா. இத்தனை வருஷம் அமைதியா இருந்தது போதும் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எழும்பி நில்லுங்க ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்திற்காக நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை நிறைய பேர் மேல கடந்து வருது. சொல்லுங்க, அப்பா எந்த விஷயத்துல ஆண்டவர் இறங்கணுமோ அந்த விஷயத்துல ஆண்டவர் இன்னைக்கு இறங்க போறாரு. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருப கிருப கிருப.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். திரும்ப திரும்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். இப்ப சொல்லுவோம், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். சொல்லுவோம், இருளில் இருந்து ஹalleluya, உலகை படைத்தவர். காற்றும் மேகமின்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமின்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், இன்றே நன்றே, இன்றே நீ நல்லவரப்பா, என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை விட்டு எழும்பி, உம்முடைய மகிமையை விட்டு எழும்பி எங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர், எங்களுக்காக பேசுகிற பிரதான ஆசாரியர், எங்களுக்காக வந்து நிற்கிற பிரதான ஆசாரியர். நீர் ஒரு நாளும் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற எந்த பிள்ளைகள் ஆண்டவரே இத்தனை நாள் ஆச்சே நீர் அமைதியா இருக்கிறீரே அப்படின்னு சொல்லுவார்களானால், இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள நீங்க அமைதியா இல்லைன்றத, என் பிள்ளையினுடைய ஜெபத்திற்கு நீங்க அமைதியா இல்ல, அவங்க பிரயாசத்துக்கு நீங்க அமைதியா இல்லைன்றத நீங்க நிரூபிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.